Sir, you keep talking about the Prime Minister was there in Tamil Nadu. Suddenly they've discovered, before every election they discover great love and pride in Tamil culture. But just a few months before that, they do not want to accept the greatness of the Keeladi findings. You do not want us to talk about the greatness of Tamil Nadu, where our Chief Minister says that from Tamil Nadu is where the history of India shall be written. But you came to Gangaikonda Cholapuram. Remember the name. Gangaikonda Cholapuram. Gangaiயை கொண்டவனவன். கங்கையை வென்றவனவன். தமிழன் கங்கையை வெல்லுவான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவின் ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை யாரும் சொல்லலங்க. அதாவது ஆடு நான் எதே ஓன ஆள் தான், அது போல இருக்கு உங்க கதை. எங்களோட ஐடியாலஜியை நீங்க ஏத்துக்குங்கன்னு உங்களை யாரும் சொல்லல. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தகுதி வாய்ந்த நபர்கள் உங்க கட்சியில யாரும் கிடையாது, நீங்கள் உள்பட. அந்த தகுதியை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஐடியாலஜியை பத்தி நீங்க பேசக்கூடாது. அதுக்கு தகுதியற்ற நபர்கள் யார்கள் என்றால் அது திமுக குடும்பம் தான். அது மட்டுமல்லாமல் நீங்க பெற்றிருக்கக்கூடிய உங்களோட ஐடியாலஜியில தான் என்ன நடந்துச்சுனாக்கா, உங்களுடைய தந்தை முதலமைச்சராக இருக்கும்போது இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். எனவே நீங்க இந்தியாவுடைய இறையாண்மை பற்றியோ இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றியோ பேசுவதற்கு அருகதையே தகுதி இல்லாத கட்சி உங்க திமுக கட்சி, உங்க தலைவர், நீங்கள் உள்பட. அது மட்டுமல்லாமல் இந்திய பிரதமர் 100 முறை சொல்லிவிட்டார் என்னவென்று, எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, நாங்களாகத்தான் போரை நிறுத்தினோம், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே எங்களிடம் சொல்லவில்லை என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்றாரு கேட்டு சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க இந்தியாவில் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர்களா? நீங்கள் இந்திய பிரஜையா அல்லது அமெரிக்க பிரஜையா? உங்களுக்கு இந்தியாவுடைய நரேந்திர மோடி பிரதமரா அல்லது அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் அதிபரா என்பதை நீங்கள் விலக்கி சொல்ல வேண்டும். ஏனென்று கொண்டால் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவின் சோத்தை தின்னுட்டு இந்தியாவுடைய மக்கள் போட்ட ஓட்டுல எம்பியான நீங்க இந்திய பிரதமரை நம்பாமல் அந்நிய அதிபரை நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள்? உங்களோட ஐடியாலஜி என்ன என்பதை மக்கள் கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்தது. முக்கியமாக காஷ்மீர்ல தினமும் கல்லெறி சம்பவம், தினமும் துப்பாக்கிச்சூடு, தினமும் மதக்கலவரம், எண்ணற்ற பேர் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தான் ராணுவ உதவியோடு, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உதவியோடு இதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் பகல்கம் அந்த 26 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, இந்துவா என்று கேட்டு படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த படுகொலை செய்தவனை இன்று தேடி கண்டுபிடித்து கருவறுத்திருக்கிறது மோடி அரசு. அதை பொறுத்துக்க முடியல. எப்படி அபிநந்தனை வச்சு நீங்க அரசியல் பண்ணலாம்னு நினைச்சீங்களோ, கடைசியில் அபிநந்தன் எப்படி அரஸ்ட் பண்ணப்பட்டாரோ அப்படியே வெளியே வந்தார். அதே போல இந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டதை உங்களால் ஜீர்ணிக்க முடியல. இதை வைத்து நீங்க அரசியல் செய்யலாம்னு நினைச்சீங்க. நீங்கள் உங்களுடைய காங்கிரஸ், குருநாதர் காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சியும் அரசியல் செய்யலாம்னு நினைச்சீங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவர்களை தேடி படுகொலை செய்வார்கள் இந்திய அரசு என்று உங்களுக்கு கனவிலும் நீங்கள் நினைக்கவில்லை. அதன் காரணமாக, வயிற்றெச்சல் காரணமாக இன்னைக்கு பார்லிமெண்ட்ல புலம்புறீங்க. இதுதான் உண்மை. எனவே உங்களுடைய ஐடியாலஜியை இந்தியா பின்பற்றுமானால் இந்தியா கலவர பூமியாக மாறும். இது பாஜக என்பது சித்தாந்தம் கலாச்சாரத்தில் ஊறிய ஒரு கட்சி என்பதால் இந்த ஐடியாலஜியை பயன்படுத்துவதன் காரணமாக தான் இன்று அமைதி பூங்காவாக இந்தியா இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய குருநாதரின் கையில் இந்தியா இருக்கிறது. இனி நீங்கள் அதாவது என்ன சொல்றது, நீங்க தயவு செஞ்சு உங்க தமிழ்நாட்டை பாருங்க. உங்கள் தமிழ்நாட்டில் தினமும் கொலை சம்பவம், சிறுமியிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது நீங்களே சொன்னீங்க. எனவே உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. இங்க கிராமத்தில் இருக்கிற சின்ன கடைக்கு கூட இன்னைக்கு நீங்க லைசன்ஸுக்கு பணம் கேட்கறீங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு நீங்க தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தன் தலையிலுமே 1.5 லட்சம் கடன் இருக்கு. இன்னைக்கு பிறக்கிற குழந்தை மேல 1.5 லட்சம் கடன் இருக்கு. எனவே தமிழ்நாட்டை சீர்திருத்தத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க பார்லிமெண்ட் வந்துருவீங்க. உங்க முதுக பாருங்கம்மா முதல்ல.